காவிரியில் மாதந்தோறும் நீர் பங்கீடு செய்வதை நிறுத்தி தினந்தோறும் நீர் பங்கீடு செய்து தமிழகத்துக்கு வழங்க வேண்டும் என தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய விளை பொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்க வேண்டும், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், தனிநபர் இன்சூரன்ஸ் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை மறுநாள் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் திருச்சியில் இருந்து டெல்லி சென்று பிரதமர் வீட்டை முற்றுகையிட உள்ளதாக தெரிவித்தார். வருகிற ஜனவரி மாதம் கள் விடுதலை மற்றும் மதுவிலக்கு மாநாடு நடத்த உள்ளோம். இது 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் அப்போது கூறினார். பேட்டியின் போது விவசாய சங்க தலைவர்கள் தஞ்சை பழனியப்பன், தீட்சிதர் பாலசுப்பிரமணியன், அர்ஜுனன், வாரணவாசி ராஜேந்திரன், நாகை ராமதாஸ், தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் மோகன்ராஜ் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் உடன் இருந்தனர்.